அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2க்கான ஆன்சர் கீ வந்திருக்கும். உங்கள் மார்க்ஸை செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், அதாவது ரிட்டன் மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த குரூப் 2 மெயின்ஸுக்காக நம்ம இன்ஸ்டியூட்டில் பென் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ 25 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் 300 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் எழுதுவோம். குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? லைக் வந்து நம்ம எப்படி ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம், என்ன ஆன்சர் எழுத போறோம், டைரக்ட் கொஸ்டின் எப்படி எழுதணும், இன்டைரக்ட் கொஸ்டின் எப்படி எழுதணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்புட்ஸோட உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பரா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஃபீட்பேக்கோட இது எல்லாமே கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த 25 டெஸ்ட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ல சிலபஸோட 360 டிகிரி கவரேஜ் வந்து இருக்கும். அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் ஷீட்ல ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெல் ட்ரெயின்டு மென்டார்ஸ் வந்து உங்க பேப்பரை ரிவ்யூ பண்ணி உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணி நீங்க எங்கெல்லாம் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரியான பிரசன்டேஷன் ஸ்டைல கொடுக்கணும், எந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸை எழுதணும், எப்படி இன்ட்ரடக்ஷன், எப்படி கன்க்ளூஷன் எழுதணும், இந்த மாதிரி ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் ஆஃப் யுவர் பேப்பரை வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிக்க அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் உங்க கையில கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 25 டெஸ்ட் பேட்சையும் டு த பேப்பர் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? ரிவ்யூ கொடுக்கக்கூடிய மென்டார் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்து கேதர் பண்ணி அதை நீங்க உங்க பேப்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதை தாண்டி பாக்குறப்ப நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதுறீங்க இல்லையா? சோ அந்த கொஸ்டினுக்கு என்ன பெஸ்டான ஆன்சரை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாடசாலையில வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. சரியா? சோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க ஆஃப்லைன்லயும் அட்டன் பண்ணலாம், ஆன்லைன்லயும் அட்டன் பண்ணலாம். நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல நீங்க போடணும்னு நினைச்சாலும் நீங்க சுரேஷ் பாடசாலைக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், ஆன்சர் புக்லெட் எல்லாமே வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பேப்பரை ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம மென்டார்ஸ் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்க ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கான கைடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ரிட்டன் ப்ராக்டிஸ்ல பிரசன்டேஷனை இன்புட்டா கொடுத்து நம்ம ஆன்சர்ஸை ஃபைன் டியூன் பண்ணி உங்களோட பேப்பரை ஒரு சர்வீஸ் வாங்கக்கூடிய பேப்பரா மாத்துறதுக்கு இன்ஸ்டியூட்ல எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து பண்ணுவாங்க. நீங்களும் வரிசையா டெஸ்ட் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க பேப்பர் ஒரு நல்ல பேப்பரா மாறும். பேப்பர் குவாலிட்டியா மாற உங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.